பிரார்த்தனை, கடவுளும் பிரார்த்தனையும். நம்ம மறு வந்ததுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு முருகர் கோவிலில் முருகருக்கு வேண்டிக்கிட்டு மிளகு கல்லுப்பு வாங்கி கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம கொட்டிடணும். அப்போ மறு உதிர்ந்து போகும். அடுத்து குழந்தை பாக்கியம் வேணும்னா பாலாபிஷேகம் முருகருக்கு செய்து சஷ்டி விரதம் மேற்கொண்டு வேண்டிக்கிட்டோம்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அம்பாள் கோவிலில் நாகத்துக்கு நீங்கள் புத்தில் பால் ஊற்றி வந்தீங்கன்னா நாகதோஷம் நீங்கும். அதாவது கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க, கட்டுப்படும் என்று. அது மட்டும் இல்லை, அம்மன் கோவிலில் அம்மனுக்கு வளைகாப்பு நீங்கள் செய்தீங்கன்னா பிள்ளை வரம் கிடைக்கும். குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவங்க அதுக்கு குழந்தை வரம் கிட்டும். அடிக்கடி அம்மை இந்த வெயில் காலத்துலலாம் அம்மை வரும். குழந்தைகளுக்கு மெயினாக வரும். வேங்கை கட்டி மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி வேர்க்கூறு அந்த மாதிரிலாம் வரவங்க அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செய்து மாவிளக்கு போடுறதா நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்போ அம்பாள் மனம் குளிர்ந்த மாவிளக்கை நம்ம போடுறதா பிரார்த்தனை செஞ்சோம்னா அந்த அம்மை வரும் இல்லைங்களா, அந்த சீசனுக்கு அது எல்லாமே பரிபூர்ணமாக இறங்கிடும். அது மட்டும் இல்லை, நம்ம அம்பாளுக்கோ சரி எந்த தெய்வத்துக்கும் பிரார்த்தனை செஞ்சால் அந்த பிரார்த்தனையை நம்ம கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும். நடக்காமல் விட்டோம்னா அதற்கான சோதனைகள் தெய்வம் செய்வாங்க, நமக்கு உணர்த்துவாங்க அந்த பிரார்த்தனை நீ செய்ய வேண்டும் என்று. திருமணம் நடக்க, குழந்தை வரம் கிட்டுறதுக்கு அம்பாள் கோவிலில் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சம்பழத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடணும் ராகு காலத்தில். அப்போ அவங்களுக்கு உடனே திருமணம் கைகூடும். குழந்தை வரம் வேண்டுறவங்க அம்பாள் கோவிலில் பிரார்த்தனை செஞ்சு விரதம் இருந்து இத்தனை வாரம் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமான தினம், அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு அம்பாள் கோவிலில் நீங்கள் அத்தனை வாரத்தில் வெள்ளிக்கிழமைன்னு 7 வெள்ளி 9 வெள்ளின்னு வேண்டி பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிட்டும். மாங்கல்யம் பலம் பெற நீங்கள் கோவிலில் சுமங்கலிக்கு மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம் நீங்கள் சுமங்கலிக்கு அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பூ, வெத்தலை பாக்கு, பழம்லாம் வச்சு சுமங்கலிக்கு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. உங்கள் மாங்கல்யம் பலம் பெறும். அது மட்டும் இல்லை, வசதியானவங்க ஜாக்கெட் துணி வச்சு வரும் சுமங்கலிக்கு கொடுக்கலாம். கோவிலில் கூட நீங்கள் கொடுப்பது சிறப்பு. ஆடி மாதத்தெல்லாம் வளையல் அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்சு அந்த வளையல்லாம் இருக்கும். நீங்களும் வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தாம்பூலத்தோட நீங்கள் 2 வளையலும் வச்சு சுமங்கலிக்கு கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. கோவிலில் கோவில் ஸ்தலங்களில் உள்ளே மஞ்சள் குங்குமத்துக்குன்னு ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. இல்லை சாமி முன்னாடி மஞ்சள் குங்குமம் கொட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி கோவிலில் ஃபுல்லாக அங்கங்கே தெய்வங்கள் இருக்கும் இடங்களில் கொட்டிட்டிங்கன்னா சுமங்கலிங்க அந்த குங்குமத்தையும் மஞ்சளும் எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வீங்க. இந்த மாதிரி பழக்கம் பழங்காலத்தில் பெரியவங்க இது எப்போவுமே கடைப்பிடித்து கொண்டு வர்றாங்க. அதை தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அடிக்கடி அன்னதானம் பண்ணுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவில் பிரார்த்தனையும் வழிபாடும் நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்ன வழிமுறைகளை தான் நான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.